Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 905 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஒட்டமா அந்த சிங்கத்தோட வாய்க்குள்ள மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஜெர்க்கானாங்க. ஆனா லூஃபி ஏதாச்சும் பண்ணி நான் உன்னைய காப்பாத்தாம விடவே மாட்டேன்னு சொன்னான். சொல்ல போனா அந்த வில்லப்பைய ஹோல்டமும் எதுவும் பண்ண மாட்டான், மிரட்டிட்டு தான் இருக்கான். ஏன்னா அவளோட சேவை அவனுக்கு தேவை. பட் இருந்தாலும் மிரட்டுவான். யாராச்சும் முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா இவளை கம்ப்ளீட்டா கண்டம் தூண்டமா வெட்டி கலைச்சு போட்டுருவேன்னு. அந்த சிங்கம் வேற பயங்கர கொலவெறித்தனத்தோட இருக்குது. என்ன ஆக போதோ தெரியல. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு லூசு மாதிரி இதே விஷயத்தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த ஹோல்டம் என்ன நினைச்சுக்குவான், இவகிட்ட ஏதோ பவர் இருக்கு, அதனாலதான் இவங்க காப்பாத்த வந்திருக்காங்கன்னு. ஆனா நம்ம பயிலுக்கு அதுக்கு வரலையே. சொல்ல போனா ஜோரோக்கு அவகிட்ட என்ன பவர் இருக்குன்னு கூட தெரியாது. அவ லூஃபி முன்னாடி கண்ணத்தை அப்படியே பால் மாதிரி எடுத்து காமிச்சால, அது கூட தப்பு இல்ல. ஆனா ஆளுங்க இருக்காங்களா இல்லையா, இவன் மட்டும்தான் இருக்கானான்னு செக் பண்ணிட்டு அந்த வேலையை பண்ணிருக்கணும். அந்த அடிபட்ட மொல்ல மாதிரி பயிலுக பார்த்ததுனாலதான் இப்ப பிரச்சனையே. அது மட்டும் இல்லாம நம்ம ஆளு எல்லாத்தையுமே ஷுட்டன்மாருவோட ஆளுங்கன்னு வேற நினைச்சுக்கிட்டால. சோ இவங்க 3 பேர்த்தையும் புடிச்சு வச்சு அவனை வெளியில வர வச்சு போட்டு தள்ள போறானாமா. அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா, பட் அவளுக்கு தெரியும். அப்படியே அவனை பத்தி யோசிச்சு பாப்பான். யோசிச்சு பார்த்தா அவளுமே பயந்து நடுங்குவா. அந்த அளவுக்கு கொஞ்சம் பல்கான பயங்கரமான ஆள் தான் போல. ஹோல்டம் என்ன சொல்லுவான், அவன் ஒரு கொள்ளக்கார கும்பல். அந்த கும்பலை சேர்ந்தவங்க தானே நீங்க எல்லாருமே, உங்களுக்கு எப்படா தெரியாம இருக்கும் அப்படி இப்படின்னு வாங்குவாங்கன்னு வாங்குவான். அட மேட்டர் ஒண்ணும் இல்ல, இவனுங்க பெரிய பெரிய ஆளுகளுக்காக மட்டுமே ஒரு ஃபார்ம் வச்சிருக்கானுங்கல்ல, அந்த ஃபார்ம்ல வந்து அடிக்கடி அவன் திருடிட்டு போயிருவான். அதனாலதான் அவன் மேல அவ்வளவு காண்டு. இந்த டம்மி பையில வேணா நீ தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா என்ன கண்டிப்பா முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன லூஃபிக்கு ஒரு அளவும் புரியல. அந்த டைம் ஒக்கிகோ என்ன சொல்லுவான், நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, அவன் கோவப்பட்டானா கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லுவாளா. ஆல்ரெடி அந்த கிறுக்கு மூதேவி கோவமா தானே இருக்கான். இல்ல கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது, பண்ணாட பையன்னு பச்சை பச்சையா திட்டுவான். ஓகேக்கோ அதைத்தான் சொல்ல வர்றான். அவன் இந்த கோவத்தோட இப்படியே ஸ்டேபிளா இருந்தானா ஓகே, இதுக்கு மேல விருப்பேத்தி விட்டு ஒட்டமாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதனாலதான் வேண்டாம்பா. அதுக்காண்டி என்ன வேடிக்கை பார்த்துட்டா நிக்க முடியும். இல்ல வேற அவன் சைஸை பார்த்துட்டே முடிவு பண்ணிட்டான், டெஃபினட்டா அவன் பெரிய பலசாலியா தான் இருப்பான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாருமே பயந்து போயிருக்கிறது இவன் ஒருத்தனை பார்த்து மட்டும் இல்ல, கைடோன்னு ஒரு காட்டெருமை இருக்கானே அவனை பார்த்துதான். சொல்ல போனா ஹோல்டம் தான் கைடோவோட ரைட் ஹேண்டு. அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா ஆளா முண்டி அடிச்சுக்கிட்டு வந்துருவான். அது மட்டும் இல்லாம ஜாக்னு ஒருத்தனை ஜோயில பார்த்தோம்ல, அதான் யானையா மாதிரி மனுஷனா மாதிரி என்னென்னமோ பண்ணி எல்லாத்தையும் போட்டு கொண்டு எடுத்துக்கிட்டு இருந்தானே, வந்தா அந்த குறியோட உண்மையான கிங்கு. இப்படி அவ பில்டப் பண்ணுவான். ஆனா நம்ம பயிலுக மாத்தி மாத்தி கலாய்ப்பானுங்க. அட நேர்ல நின்னு சண்டை போட வக்கில்லாம பூனைக்கும் நாய்க்கும் விஷத்தை வச்சு கொள்ள ட்ரை பண்ண பண்ணிப்பாய் தானே இவன். அண்ட் அது மட்டும் இல்லாம யானை தூக்கி போட்டு அடிச்சதுல சிக்கி சினாபினமானானே அந்த ஜென்டில்மேன் தானே. அந்த வீணா போன விளக்கனை எப்பவோ கடல்ல ஜலசமாதி ஆயிட்டான உடனே இவளுக்கு ஷாக்கு. ஏன்னா நம்ம பயிலுக பேசும்போது பூனை நாய் யானை இப்படிதான் பேசுறானுங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவளுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே அவனுங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்கன்னு. ஆனா அவளுக்கு நல்லா தெரியும் ஜாக்க கொல்லாம கடலை தூக்கி போட்டா அவன் சாகறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தான் பக்கூராட்டவனுக்கு அந்த நாய் வந்திருக்கான். இதை கேட்டவனே இன்னும் தூக்கி வாரி போடும். அப்படின்னா அந்த யானை அடிச்ச அடி வேஸ்டா போச்சு. ஆமா அவன் தான் கடலுக்குள்ள கண்ணை முடிச்சுக்கிட்டு என்னைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு முக்கிட்டு இருந்தானே. இப்ப இவளுக்கு என்ன பயம்னா, நம்மளுக்கு அவனை வெறுப்பேத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாக்கை கிளப்பிட்டு வந்தான்னா அதுக்கப்புறம் நடக்கிற பஞ்சாயத்து வேற லெவல்ல இருக்கும். சொல்ல போனா இந்த கிராமத்தையே அவன் அழிச்சிருவான். அதனால நம்ம பார்த்து பக்குவமா தான் இருக்கணும்பா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுது இங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே இவன் ஒரு அடிமையா தான் வச்சிருக்கான்னு. இப்படி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த உடனே அவனுக்கு அங்க காண்டாயிரும். இங்க ஒரு பெரிய பெரிய மனுஷன் நின்று பேசிட்டு இருக்கேன், இங்க என்னடா டிசுக்கசன் பல்லுகள் எல்லாம் பேர்த்து போடுவேன். இங்க என்ன வெங்காயத்துக்கடா வந்த, இந்த பாப்பாவை காப்பாத்த தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு. இப்படி வெட்டித்தனமா டயலாக் பேசிட்டு இருக்க, ஆனா அதுக்காண்டி நீ ஏதாச்சும் பண்றேன்ட்டு இறங்கனேன்னு வை, இந்த பாப்பாவை கொன்றுவேன் இப்படின்னு லூசுத்தனமா பேசி அவன் காண்டாகிறானோ இல்லையா நம்ம பயில நல்லா காண்டேத்திட்டு இருப்பான். ஒக்கிகோக்கு தெரியல அவன் காண்டாகிறத விட நம்ம பயிலுக கடுப்பானானுங்கன்னா என்ன ஆகும்னு. பாவம் ஒட்டமா வேற ரொம்ப பயந்து அழ ஆரம்பிச்சிருவான். பின்ன வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு கொன்றுவேன் நசுக்கிடுவேன் கடிச்சு துப்பிடுவேன்னு சொன்னா வீதியாகத்தானே செய்யும். மொத்தத்துல லூஃபி பேசி அவனை கடுப்பேத்தல, அவன் தான் பேசி லூஃபியை கடுப்பேத்திட்டு இருக்கான். அலி சிரிக்கிறதா அதை விட கொடுமை. அந்த டைம் அந்த ஸ்பீடு ஃபார்ம்ல விளைஞ்ச சாப்பாடோட வருவான். வந்து ஹோல்டம் கிட்ட என்னப்பா என்ன ஒரே சத்தமா இருக்குது, என்ன பஞ்சாயத்தா இருந்தாலும் சொல்லு தெரிக்க விட்டுறோம்பா. அவளை பார்த்தவொடனே எல்லாம் ஆறாவாரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. தலைவி வா தலைவி வா தலைவி, உங்களுக்காண்டி தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம்னு. இங்க லூஃபிக்கு கப்பல் முழுக்க சாப்பாடை பார்த்த உடனே நாக்கு தொங்கிருச்சு. இது பியூரான சூப்பரான தண்ணியில இருந்து வளர்ந்தது, அதனால எல்லாமே குட் குவாலிட்டியில இருக்கும். இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம பயிலுக்கு சாப்பாடை பார்த்தோன்னே வயிறு கடமுடன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவனுமே ஒழுங்கா சாப்பிடலையே, அப்படியே லைட்டா கடுப்பும் ஆவான். ஏன்னா அங்க ஒரு சின்ன பொண்ணு சாப்பாடு இல்லாம இந்த ரிவர் வாட்டர் குடிச்சு உசுருக்கு போராடிட்டு இருந்தா. இவனு என்னடானா இங்க வெரைட்டியா சாப்பாடு வச்சிருக்கானுங்க, ஏன் அப்படி வச்சிருக்கானுங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டானுங்களான்னு செம்ம கடுப்பு. லூஃபி ஜோரோ கிட்ட நீ அந்த சாப்பாடு
சாப்பாட்டுக்கு அப்பல பாத்துக்க நான் அந்த நாயை வாயிலே மிதிச்சு ஒட்டமாவை காப்பாத்தி கூப்பிட்டு வரேன்பா. இப்படி இவனுக்கு 2 பேருமே அவ்வளவு பெரிய ஆளுகளை எதிர்த்து சண்டை போறத கேஷுவலா பேசிட்டு இருந்த உடனே ஓகே கூக்கு ஷாக்கு என்னையா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு. சாப்பாடை இந்த லூசு பயல தாண்டி எல்லாம் கொண்டு போறது பெரிய விஷயமே இல்ல. என்ன 4 தட்டு தட்டினா வேலை முடிஞ்சு அதை நாங்க பாத்துக்கிறோம்னு பயங்கரமா ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணுவானுங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க டைம்லயே பேசில் ஹாக்கின்ஸ் வேற ஊருக்குள்ள வந்துட்டான். நீ அவங்கிட்ட வேற தனியா மல்லு கட்டணும்ல. முதல்லயே அந்த தடிமாட்டு பயல பொழந்து கட்டியிருந்தாங்கன்னா இவங்கிட்ட நல்லா ஃப்ரீயா ஜாலியா சண்டை போட்டுருக்கலாம். இப்ப இவனு உள்ள போறான் என்ன ஆகும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த டைம்ல தான் இடையில குண்டாவை கவுத்திட்டு ஒருத்தன் உள்ள வருவான். அந்த ஜென்டில்மேன் வேற யாரும் இல்ல, நம்ம ட்ரெஃபால்கர்லா தான். இவன் தான் தெரியக்கூடாதுன்னு இப்படி ஒரு மாறு வேடம். அப்படின்னா பஞ்சாயத்துலயே இவனை லா பாத்துக்குவான், அங்க அவனுங்க பாத்துக்குவானுங்க. ஆனா லாக்கு பேசில் ஹாக்கின்ஸ பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு அவன் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னதான் அவன் குண்டா ஆண்டான்னு கவுத்தி மூஞ்ச மறைச்சாலும் அவனால இவன் மூஞ்சா அசால்ட்டா பார்க்க முடியும். அதனால இவனை முதல்ல காலி பண்ணாதான் நமக்கு பிரச்சனை ஓயும்னு சொல்லிட்டு இவங்க கூட சண்டை போட ரெடி ஆயிருவான். இதுக்கப்புறம் இவனுங்க சண்டையை போட்டு எப்படியும் மண்டைய உடைக்க போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!